இதான் கொள்கை, அரசுடைய கொள்கை. அமர்த்து துரத்து. உனக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த திட்டமும் உனக்கு கிடையாது. இதான் கொள்கை, அரசுடைய கொள்கை. அமர்த்து துரத்து. உனக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, குரூப் இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த திட்டமும் உனக்கு கிடையாது. இதைத்தான் ஒன்றிய அரசாங்கம் 1/4/2026 இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அமல்படுத்தி இருக்கிறது. தொழிலாளர் நல சட்டங்கள் கிட்டத்தட்ட 29 நல சட்டங்கள். தொழிற்சங்கத்தை நடத்துவதற்கே தகுதியில்லாத அளவிற்கு இன்றைக்கு அனைத்து நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை முடக்குவதற்குண்டான ஏற்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு செய்திருக்கிறது. நாம என்ன செய்ய போறோம்? மின்சார வாரியத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட நம்முடைய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு 36 தொழிற்சங்கங்கள் மின்சார வாரியத்தில் இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு அழைக்கக்கூடிய சங்கங்கள் 20 தொழிற்சங்கங்கள் இருக்கிறது. இதுல இந்த மின்சார வாரியத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு அமுல்படுத்தி இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுது? குறைந்தபட்சம் 50% ஊழியர்கள் நம்முடைய சங்க உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சங்க உறுப்பினர்களாக இருந்தால் மட்டுமே தான் நாம் பேச்சுவார்த்தைக்கு அனுமதிக்கக்கூடிய தொழிற்சங்கமாக மாற முடியும் என்பதை இந்த சட்டம் சொல்லுது. அது மட்டும் கிடையாது, உனக்கு லீவ் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றத நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். உனக்கு சம்பளம் உயர்த்தணுமா உயர்த்த கூடாதா என்பதை நிர்வாகம் தான் முடிவு பண்ணும். இந்த நிர்வாகம் போனஸ் உனக்கு வழங்குவதற்கு கூட இந்த முறை போனஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாக்கா அவ்வளவுதான், கிடையாது. இதை எதிர்த்து நாம கன்சலேஷன் கூட போக முடியாது, தொழிலாளர் ஆணையர்கிட்ட போக முடியாது. இதற்காக அவங்க ஒரு குழு அமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி இங்க நஷ்டத்துல வரக்கூடிய நிறுவனம் உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னா நம்ம நீதிமன்றத்தை கூட நாட முடியாத அவல நிலைத்தான் இன்றைக்கு இந்த சட்ட தொகுப்பு சொல்லுகிறது. இதை நம்ம அனுமதிக்க போறோமா? இதை எதிர்த்த போராட்டம் தான் February 12 அகில இந்திய வேலை நிறுத்தத்தை மிக பிரமாதமாக நாம் நடத்துறோம். ஆனா மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய இந்த துரதிருஷ்டமான காலம் கிட்டத்தட்ட 45% 50% வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டிய நம்முடைய தொழிலாளர்கள் 17% தொழிலாளர்கள் மட்டுமே தான் இந்த வேலை நிறுத்தத்தில் கலந்துட்டாங்க. எவ்வளவு பழகினோம்? நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்து நம்முடைய இந்த நிறுவனத்தை நாம் இன்றைக்கு பெறுகின்ற உரிமைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்கு எத்தனை தொழிலாளர்கள் எத்தனை தொழிற்சங்க தலைவர்கள் உயிரை மாய்த்து நமக்காக பெற்றுத்தந்த இந்த உரிமைகளை நாம் பாதுகாப்பதற்கு பதிலாக இன்றைக்கு நம்முடைய தொழிலாளர்கள் ஒரு சில சுயநலத்தின் காரணமாக அந்த வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளாததனுடைய விளைவு 17% பார்த்தா ஒன்றிய அரசோ அல்லது தமிழக அரசோ இதுக்கப்புறம் என்ன செய்வான்? நாம எதை செஞ்சாலும் இவங்க கம்முன்னு தான் இருப்பாங்க என்ற சிந்தனை அரசுகளுக்கு இன்னைக்கு வந்திருக்குது. இதை நம்ம அனுமதிக்க போறோமா? ஒரு நாள் வேலை நிறுத்தம் செஞ்சா நம்மளுக்கு எவ்வளவு போயிடும்? அதிகபட்சமா 2000 ரூபாய் 1500 ரூபாய் போகட்டும். தோழர்களே, இந்திய நாட்டுல 2003க்கு பிறகு 2025 வரைக்கும் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தை மின் ஊழியர் மத்திய அமைப்பு இங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் செய்ததன் விளைவாகத்தான் இன்றைக்கு வரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தனியாரிடம் தாரை பார்ப்பதற்கு இத்தனை ஆண்டு காலம் காலதாமதம் ஆனது என்றால் அது நம்முடைய தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் தான். நாம இந்த வேலை நிறுத்தத்தை செய்ய தவறணும்னு சொன்னா கண்டிப்பா இன்னும் 6 மாசமோ ஒரு வருஷமோ அதுக்குள்ள தனியார்கிட்ட போறதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே நடக்கும். அதற்காகத்தான் சொல்லுகிறோம், தயவு செய்து வேலை நிறுத்தமானாலும் சரி, அது போராட்டமாக இருந்தாலும் சரி, அது ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி,